PGTRB Commerce Unit 7 பார்க்க போகிறோம். Entrepreneurial Development, Functions and Kinds of Entrepreneurs, Rights, Women's Entrepreneurs, Incentive and Subsidies, Consideration and Factors in Setting up of one Unit Source of Finance, Venture Capital, Forms of Organization, Project Appraisal Techniques. இதெல்லாம் யூனிட் 7ல் உள்ள டாபிக்ஸ். இந்த டாபிக் பார்த்துட்டு இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் PGTRB காமர்ஸில் என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின்ஸையும் பார்க்க போகிறோம். ஆண்டர்பனர் அப்படின்ற வேர்ட் ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்த ஒரு வேர்டு. இந்த வேர்டு என்ன அப்படின்னா ஆண்டர்பனர் அப்படின்ற இந்த வேர்டு வந்து இதோட மீனிங் அண்டர்டேக். இந்த ஃப்ரெஞ்சுலேருந்து ஆண்டர்பனர் அப்படின்ற வந்த வேர்டு தான் ஆண்டர்பனர்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 60th செஞ்சுவரியில் ஃப்ரெஞ்சு மேன் வந்து இந்த வேர்டை எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரியை ஆர்கனைஸ் பண்ணி அதை வழி நடத்துகிறவங்கள ஆண்டர்பனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 17th செஞ்சுவரியில் இந்த வேர்டு வந்து ஒரு சிவில் இன்ஜினியருக்கு, ரோட் கான்ட்ராக்டர்ஸ்க்கு, ஒரு ப்ராடக்டை கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு ஆண்டர்பனர்னு சொன்னாங்க. அப்புறம் 18th செஞ்சுவரியில் அனதர் ஃப்ரெஞ்ச்மேன் ரிச்சர்ட் காட்லின் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஆண்டர்பனர் வேர்டுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்லைஸ்ட் த ஆண்டர்பனர் அஸ் அன் ஆர்கனைசர் ஆஃப் த பிஸ்னஸ் firm central to its distributive and productive functions அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டர்பனர் அப்படின்ற வேர்டுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேலிபரேட் அப்படின்ற ஒரு இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா people are poor because they prepare in that way and entrepreneur must accept the challenges and should be willing hard to achieve something. ஒரு சம்திங் அச்சீவ் பண்ணுறதுக்காக பீப்புள் வந்து என்னெல்லாம் சேலஞ்சஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு புவர் சிச்சுவேஷன்லேருந்து மேலே வர்றாங்களோ அவங்கள வந்து ஆண்டர்பனர் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்பர்த் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்பனர். ஒரு ஆண்டர்பனரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரிஸ்க்கை வந்து கால்குலேட் பண்ணி அதை டேக் பண்ணிக்கிறவராக இருப்பாங்க, ஒரு இன்னோவேட்டராக இருப்பாங்க, அந்த பிஸ்னஸில் ஒரு நியூவாக ஏதாவது இன்னோவேட் பண்ணுறவங்க அப்படின்றவங்க இருப்பாங்க, ஆர்கனைசராக இருப்பாங்க, க்ரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க எதை அச்சீவ் பண்ணுமோ அதுக்கு அவங்களாம் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, டெக்னிக்கலி காம்பிடெண்ட்டாக இருப்பாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட் உள்ளவங்களாக இருக்கணும் ஒரு ஆண்டர்பனர் அப்படின்றவங்க. ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சனாக ஒரு ஆண்டர்பனர் இருக்கணும், ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஐடியாஸ் உள்ளவங்களாக இருக்கணும், எக்யூப்டு வித் கெப்பாசிட்டி டு ட்ரைவ், அவங்க இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை ட்ரைவ் பண்ணி போகிறதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கணும், மென்டல் எபிலிட்டி உள்ள ஒரு பர்சனாக இருக்கணும், அப்புறம் ஹியூமன் ரிலேஷன் எபிலிட்டி, மற்றவங்கள்ட்ட பேசி பழகிற எபிலிட்டி இருக்கணும், கம்யூனிகேஷன் எபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங், பிஸ்னஸ் பிளானிங், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், எந்த டைமிங்கில் நம்ம வெஞ்சர் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்களாக இருக்கணும், அவங்களோட விஷன் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் விஷனாக இருக்கணும், ஆண்டர்பனர் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் ரோல் அவங்க மேக் பண்ணுறவங்களாக இருக்கணும், எபிலிட்டி டு ஸ்பாட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், அந்த ஸ்பாட்டில் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும் அப்படின்ற எபிலிட்டி உள்ளவங்களாக ஒரு ஆண்டர்பனர் இருக்கணும். அவங்க வர அட்வர்டைசர்ஸ் வந்து அவங்களுக்குரிய கிரிட்டிசிசம் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கிரிட்டிசிசம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரேஜ் பண்ணுறவங்களாக இருக்கணும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு ஆண்டர்பனருக்கு இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஆண்டர்பனருக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆண்டர்பனர். அவங்க ஆண்டர்பனரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னோவேஷன்ஸ். ஸ்மாஷ் மேட்டர் அப்படின்றவங்க அவங்களோட லிட்ரேச்சர் புக்கில் ஆண்டர்பனர்ஷிப் அப்படின்ற ஒரு லிட்ரேச்சரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நியூ ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்களாகவும் ஒரு நியூ மெத்தடை ஒரு ப்ரொடக்ஷன் அந்த ப்ராடக்டில் ஒரு நியூ மெத்தடை ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களாகவும் ஒரு மார்க்கெட்டில் ஒரு நியூ மார்க்கெட்டை அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த நியூ மார்க்கெட்டில் என்னெல்லாம் சோர்ஸஸ் இருக்குது, என்ன மாதிரியான ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த ரா மெட்டீரியல்லேருந்து என்ன மாதிரி ஃபினிஷ்டு குட்ஸை சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் மைண்ட் உள்ளவங்களாக ஒரு நியூவான ஐடியா, அதாவது புதுமையை பிஸ்னஸில் புகுத்துறவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட லிட்ரேச்சர்ஸில் சொல்லியிருக்காங்க. தென் ரிஸ்க் டேக்கிங். ரிச்சர்ட் காட்லின் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுற ஒரு ஆண்டர்பனர் ஒரு என்ன மாதிரியான ரிஸ்க் வந்தாலும் அதை அண்டர்டேக் பண்ணிவிட்டு அந்த ரிஸ்க்கை வந்து டேக்கிள் பண்ணி போகிறதுக்குரிய ஒரு மென்டல் எபிலிட்டி உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் காட்லின் சொல்கிறாங்க. ஜேபி அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆல்சோ ஸ்ட்ரெஸஸ் ரிஸ்க் டேக்கிங் அஸ் த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆண்டர்பனர். ஒரு ஆண்டர்பனரோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனே ரிஸ்க் டேக்கிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க்கு எப்படி எக்ஸ்பான்ஷனாக இருக்குது, அந்த எக்ஸ்பான்ஷனை எப்படி நம்ம குறைக்கணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பிளானில் என்ன மாதிரியான ரிஸ்க்கெலாம் வரும் அப்படின்ற ஒரு அந்த ரிஸ்க்கை அண்டர்டேக் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆண்டர்பனரில் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசிஷன் மேக்கர். என்ன மாதிரியான டிசிஷன் மேக் பண்ணணும், அந்த
ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அந்த அப்ஜெக்டிவை ரீச் பண்ணுறதுக்கு அந்த என்ன மாதிரியான கோல்ஸ் செட் பண்ணணும், அந்த கோல்ஸுக்கு என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் தேவைப்படும், அந்த ரிசோர்ஸஸ்லேருந்து எவ்வளோ டைமிங்கில் ரிட்டர்ன் டைமிங் வந்து அந்த ரிசோர்ஸ்லேருந்து நம்ம எப்போ நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோம், அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுக்கோ ஒரு சர்வீஸ் கொடுக்குறதுக்கோ ஒரு குட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கோ அங்கே இருக்க எம்ப்ளாயிகிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ஒரு சபார்டினேட்டர்ஸ்ட்டை எப்படி பழகணும், ஒரு ஹையர் அத்தாரிட்டி பீப்புள்ஸ்ட்டு எப்படி பழகணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் மென்டாலிட்டி இருக்கணும். என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் இருக்குது, இருக்கிற ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை வச்சுட்டு எப்படி ஒரு பொட்டன்ஷியலான ஒரு இன்வெஸ்டராக நம்ம இருக்க முடியும் அப்படின்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் பவர் அவங்கள்ட்ட இருக்கணும். இருக்கிற டெக்னாலஜி என்ன மாதிரியான டெக்னாலஜி தேவைப்படும் அப்படின்றத அடாப்ட் பண்ணி அதுக்குரிய மிஷினரிஸை வந்து வாங்குறதுக்குரிய ஐடியா அந்த டிசிஷன்லாம் எடுக்கிற ஒருத்தராக இருக்கணும். என்ன மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு இப்போ இருக்க டிமாண்ட் இருக்குது, இப்போ கரண்ட்டில் அவங்க என்ன மாதிரியான ஒரு டிசர்விங் ப்ராடக்டை மீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாஸ்க்கு தகுந்த மாதிரி டிசிஷன் மேக் பண்ணணும். அவங்க பப்ளிக்கிட்டையும் சரி கஸ்டமர்ஸ்டையும் சரி அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடான பீப்புள்ஸ்டையும் சரி ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சொசைட்டியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில் டிசிஷன் மேக்கராக இருக்கிறது அனதர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆண்டர்ப்ரனர் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்குரிய ஃபுல்ஃபில் நாலேஜ் இருக்கணும். இதை மார்ஷல் அப்படின்றவங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷனேவும் ஒரு என்டர்பிரைசஸை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு என்டர்பிரைசஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். இதே அவங்கள்ட்ட புவர் மேனேஜிங் எபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ்கிட்ட கரெக்டாக அவங்க மேனேஜ் பண்ண முடியாது, அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ரீச் பண்ணுற கோலை வந்து அந்த ஒர்க்கர்ஸ் மூலமாக அவங்க கண்டிப்பாக கெயின் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷனாக இருக்குது. இதோட மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா பிளானிங் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ், கோஆர்டினேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல், ரொட்டீன் டைப் ஆஃப் சூப்பர்விஷன், இது எல்லாமேவும் மேனேஜ்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் என்ன மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்னோவேட்டிங் ஆண்டர்பிரனர். இன்னோவேட்டிங் ஆண்டர்பிரனர் அப்படின்றவங்க என்னென்னா ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு புது டெக்னாலஜியோ ஒரு நியூவாக ஒரு புதுமையை பிஸ்னஸில் புகுத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்கள வந்து இன்னோவேட்டிங் ஆண்டர்பிரனர்னு சொல்கிறோம். இந்த இன்னோவேட்டிங் ஆண்டர்பிரனர் அப்படின்றதுலாம் டெவலப்டு கண்ட்ரிக்கு தான் யூஸ் ஆகும். ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறோம். ஸோ இதே டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா ஒரு பீப்புளோட நீடு என்ன மாதிரியான அவங்க பீப்புளுக்கு ஒரு நியூ ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நியூ டெக்னாலஜி நியூ ஐடியாஸை வந்து பிஸ்னஸில் கொண்டு வரதை இன்னோவேட்டிங் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இமிடேஷன் ஆண்டர்பிரனர்ஸ். இமிடேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்றவங்க என்னென்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கும், அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணி ஒரு சர்வீஸை கொடுக்குறதும் ஒரு ஆண்டர்பிரனரோட வேலையாக இருக்கும். அவங்கள இமிடேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து டெவலப்டு கண்ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெவலப்டு கண்ட்ரியில் என்ன ப்ராடக்ட் பீப்புளுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஃபைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டையும் சர்வீஸையும் கொடுக்குறது வந்து இமிடேட்டிவ் ஆண்டர்பிரனர் சொல்லுவோம். ஃபேவியன் ஆண்டர்பிரனர் அப்படின்றது என்ன அப்படின்னா இவங்களை தமிழில் காலம் கடத்துகின்ற தொழில் முனைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் அவங்க வந்து ஒரு நியூவாக வந்தாலும் அவங்களோட சேஃப் கர்வை சேஃப் லைனை விட்டு தாண்ட மாட்டாங்க. இதுதான் நம்மளோட பழக்கம், இதுதான் நம்ம மரபு, இது தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேஃப் கர்வில் நின்றுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிஸ்னஸை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தாங்க வழியாக அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ இன்னோவேஷனை உள்ள புகுத்தாம அவங்களோட ஓல்டு மெத்தட்லேயேவும் போயிட்டு இருப்பாங்க. அதாவது இதுதான் நம்ம பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இதை மாற்றாம அந்த மரபு இதுகளை மாறாம அதே இதில் கடைப்பிடிச்சு போறவங்களை வந்து ஃபெவியன் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்து ட்ரோன் ஆண்டர்பிரனர், சோம்பேறித்தனமான தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நியூவா இன்னோவேஷன்ஸ் வந்தாலும், அது அவங்க பிஸ்னஸ்ல அவங்க பண்ற பிஸ்னஸ்ல நஷ்டமே வந்தாலும் வேற ஒரு புதுசா இறங்காம இருக்கிற பிஸ்னஸையே ரன் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம காலத்தை கடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து ட்ரோன் ஆண்டர்பிரனர் சொல்லுவாங்க. இவங்க வந்து புதுசா ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுவோம், ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுலையுமே இல்லாமல் என்னெல்லாம் பழசு பண்ணினாங்களோ அதையேவும் ரன் பண்ணுறவங்களா இருக்கிறவங்க தான் ட்ரோன் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவோம். தென் ட்ரைட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். ட்ரைட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ட்ரைட்ஸ் அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரனரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட பண்புகள், அவங்க என்ன மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் இருக்கணும் அப்படின்றதான் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆண்டர்பிரனர் இருக்கணும்னா என்ன மாதிரி ட்ரைட்ஸ்லாம் அவங்க இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷன். அவங்களோட விஷன் வந்து கிளியர் விஷனாக இருக்கணும். அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் என்ன ஒரு கான்ஷியஸ்லி ஆர்டிகுலேட்டை வந்து அவங்க என்ன பர்பஸாக அவங்க எடுக்கிறாங்க, அவங்களோட கோல் என்ன, அவங்களோட மார்க்கெட் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விஷனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடென்டிஃபை பண்ணதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிஸ்னஸை கொண்டு போகணும். அதாவது யாருக்காக பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், எங்கே பண்ணுறோம், எவ்வளவு பண்ணுறோம், ஏன் பிஸ்னஸ் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹூ, வாட், வேர், வென், ஒய் அப்படின்ற கொஷின்ஸ்க்கு ஃபுல்லாக அவங்க ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ் கொண்டு போவாங்க. அதான் அந்த விஷன். அவங்களோட விஷன் வந்து ரொம்ப கிளியராகவும் ஸ்டபனாகவும் இருக்கணும். தென் பேஷன். அவங்களோட பேஷனேவும் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, ஒரு ஆண்டர்பிரனர் நம்ம அவங்க இந்த தொழிலை செய்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட பேஷன் ஃபுல்லாக அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, இதுதான் இந்த பிஸ்னஸ் எடுத்துட்டோம், இந்த பிஸ்னஸில் நம்ம அச்சீவ் பண்ணாமல் நம்மளோட விஷனை நம்ம கோலை ரீச் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கணும். அவங்களோட லாங் ஹவரை வந்து அதில் கொடுத்துட்டு மற்ற எதுலையுமே அவங்களோட நாலேஜ் கொண்டு போகாமல் ஃபுல் பேஷன் அவங்க பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஃபுல்ஃபில் ஆண்டர்பிரனராக இருப்பாங்க. தென் டென்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு தே டோன்ட் கிவ் அப் ஈஸிலி. அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து என்னதான் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும், என்னதான் அவங்க பிஸ்னஸ்லேருந்து ஒரு பேர்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க லேர்ன் பண்ணாங்க அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸை அந்த டைமிங்கில் கிவ் அப் பண்ணாமல் எதனால் நம்ம இந்த மாதிரியான ஒரு பேர்ட் இம்ப்ரெஷன் வந்துச்சு, இதை வந்து நம்ம எப்படி ரிஜெக்ட் பண்ணணும், அந்த ரிஜெக்ட் பண்ணிட்டு எப்படி நம்மளோட பிஸ்னஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனரில் போகிற ஒரு டென்சிட்டிவ் லோலாக இருக்கணும். நெக்ஸ்ட் வில்லிங்னஸ் டு ஹார்ட் ஒர்க். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆரம்பிச்சு விட்டுவிட்டு எனக்கு என்னன்னு இல்லாமல் அந்த பிஸ்னஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஹார்ட் ஒர்க்கை கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கணும். தென் கான்ஃபிடென்ஸ். என்ன ஒரு பிஸ்னஸோ, நாட் ஓன்லி பிஸ்னஸ், நம்ம டிஆர்பி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே ஃபுல் கான்ஃபிடென்ஸோட படிச்சுருந்தா அப்படி தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஒரு ஆண்டர்பிரனரும் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம், நம்மளோட ஐடியா, நம்மளோட எபிலிட்டி அதெல்லாம் நம்பி என்ன மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் வந்தாலும் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனர் கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க செட்பேக் அப்படின்ற ஐடியாக்கே போகாமல் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது என்னன்னா, அவங்க வந்து இதுதான் ஒரு அப்ஜெக்டிவ்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ்க்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளானில் போகிறப்ப ஜஸ்ட் ஒரு ஃப்ளெக்சிபிளாக நம்ம இந்த பிளான்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். இப்போ 1000 ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இது ஒரு 1000 ஒரு 800 பண்ணலாம், 200 குறைச்சிக்கலாம் அப்படின்னு பண்ணால் நமக்கு சேல்ஸ் ப்ராஃபிட் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க தான் முடியும். அதெல்லாம் இல்லை நான் 1000 தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் நம்ம இல்லை இந்த இடத்துல 800 தான் விற்கும் அப்படின்னா அந்த 800 தான் பண்ணிக்கிறோம், இல்லை நாங்கள் பிளான் 1000 தான் போட்டோம்னு சொல்லிட்டு இல்லாமல் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக அவங்களோட பிஸ்னஸில் கொண்டு போனாங்க அப்படின்னா வர்ற சேஞ்சஸை அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்களா இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேன் சேல். என்னன்னாலும் சரி, ஒரு ப்ராடக்டை, ஒரு குட்ஸ்னாலும் சரி, சர்வீஸ்னாலும் சரி, அதை சேல் பண்ணுறதுக்குரிய ஒரு எபிலிட்டி உள்ள பர்சனாக இருக்கணும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு செல்லிங், நமக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டோம், இந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதுக்குரிய நெட்வொர்க்கிங் என்ன, எந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் பண்ணோன்னா எந்த மாதிரி பீப்புள்கிட்ட இந்த பிஸ்னஸ் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சேல் பண்ணுறதுக்குரிய திறமை இருக்கணும். தென் ப்ரெண்டட் வித் மணி. அவங்களோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்னாலே அவங்க எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்களோ, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணாங்கன்னா கரெக்ட் மேனரில் மேனேஜ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அவங்க போகிற ட்ராக் கரெக்டான அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்குரிய
கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்காங்களா, அவங்க கேஷ் இன்ஃப்ளோ என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோ என்ன மாதிரியான ஓவர்ஹெட்ஸ் இருக்கு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்குரிய ஓவர்ஹெட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணுறவங்களா இருக்கணும். தென் வில்லிங் டு ஆஸ்க் ஃபார் அண்ட் அக்செப்ட் ஹெல்ப். அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் அந்த ஹெல்ப்பை ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு திறமை இருக்கணும். இந்த ஹெல்ப் நமக்கு வேணும்னு சொல்லி கேட்கறதுக்கும் ஒரு வில்லிங் உள்ள பர்சனாக இருக்கணும். இப்போ கவர்மெண்ட்ல இருந்தா நிறைய லோன் கொடுக்குறாங்க, சப்சிடிஸ் வருது, இன்சென்டிவ்ஸ் வருதுன்னா அதை கெட் பண்ணுறதுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் உரிய மென்டாலிட்டி உள்ள ஒரு பர்சனாக இருக்கணும். தென் ரிசைலன்ஸ் அப்படின்றது அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவங்களோட க்ரோவையும் லேர்ன் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும். என்னதான் ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபெயிலியரை அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு அவங்களோட பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் மேனருக்கு போகிற ஒரு பர்சனாக இருக்கணும். என்ன பாத்தில் போனால் அந்த இது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்பேக் பண்ணிக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும். நெக்ஸ்ட் விமன் ஆண்டர்பிரனர். விமன் ஆண்டர்பிரனர் அப்படின்றதுக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, when women moves forward, the family moves, the village moves and the nation moves அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காங்க. எப்போ ஒரு பொண்ணு முன்னாடி வர்றாங்களோ, முன்னாடி மீன்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ, ஒரு படிக்கிறதுக்கோ, ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கோ முன்னாடி வர்றாங்களோ, அப்படி ஒரு பொண்ணாக முன்னாடி வந்தாங்க அப்படின்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியும் முன்னேறும், அவங்கள இருக்கிற வில்லேஜும் முன்னேறும், அவங்க இருக்கிற நாடும் முன்னேறும்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ விமன் ஆண்டர்பிரனர் அப்படின்றது ஒவ்வொரு விமனுக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனையும் அவங்களோட செக்யூர் பொசிஷனையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விமன் ஆண்டர்பிரனர் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, என்ன விஷனில் என்ன மாதிரியான ரீசனில் அவங்க வர்றாங்க அப்படின்னா மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபேக்டர்ஸ், ரெண்டு காரணிகளில் அவங்க வர்றாங்க. மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது அவங்களோட எக்கனாமிக் நெசசிட்டி, ஒரு விமனோட எக்கனாமிக்கை ஸ்டெபிள் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட செல்ஃப் ஆக்சுவலேஷனுக்காகவும் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்காக, கவர்மெண்ட் ப்ரோக்ராம்காக, கவர்மெண்டோட பாலிசி அடாப்ட் பண்ணுறதுக்கும் நிறைய விமன்ஸ் வர்றாங்க. கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக தையல் மிஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா தையலை பழகிக்கிறதுக்கு நிறைய விமன்ஸ் முன்னாடி வரதான் செய்கிறாங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், ரோல் மாடல் ஆஃப் அதர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், செல்ஃப் ஐடென்டிஃபை அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ், சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஒரு விமனாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரிலேட்டிவ்க்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸில் விமன் ஆண்டர்பிரனர் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. தென் ஃபெசிலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ், adequate financial facilities, self-satisfaction, innovation thinking, network of contracts, cooperation of family, experience and skilled people at work, support of family members. இந்த மாதிரி தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் ஃபேக்டர்ஸ்லையும் விமன் ஆண்டர்பிரனர் வர்றாங்க. ஆனால் இந்த ஃபெசிலிட்டி ஃபேக்டரை விட ஒரு விமன் ஆண்டர்பிரனர் மோட்டிவேஷனல் ஃபேக்டரில் வர்றது தான் அதிகம். நெக்ஸ்ட், என்ன மாதிரியான ப்ராப்ளம் விமன் ஆண்டர்பிரனருக்கு வருது கேட்கவே தேவையில்லை. நிறைய ப்ராப்ளம்ஸ் விமன் ஆண்டர்பிரனர் வந்தாங்கன்னா வரதான் செய்யுது. என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொசைட்டியில் ஒரு பொண்ணாக இருந்து ஒரு பிஸ்னஸ் லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. தென் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர் ஆப்டிடியூட், மார்க்கெட்டிங் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ் நிறைய பொண்ணுங்க முன்னாடி அவங்களோட பிஸ்னஸை கொண்டு வர்றதுக்கு நிறைய பிரச்சனையாகவே தான் இருக்குது. கிரெடிட் ஃபெசிலிட்டி, ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஹெவி காம்படிஷன், ஹை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், social barriers, problem of middleman, lack of information, lack of self-confidence, lack of access to technology, lack of training, late start, involvement of high risk, legal formalities. இந்த ப்ராப்ளம் எல்லாமே விமன் ஆண்டர்பிரனருக்கு இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காண்டி கவர்மெண்ட்லேருந்து நிறைய செட்டப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நம்ம நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட்லேருந்து நிறைய சப்சிடிஸ் விமன் ஆண்டர்பிரனருக்கு கொடுக்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி போனோம் அப்படின்னா அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம ஒவ்வொரு விமனுமே நல்ல ஒரு பிஸ்னஸ் விமனாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்சென்டிவ்ஸ் அண்ட் சப்சிடிஸ். இன்சென்டிவ் அண்ட் சப்சிடிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, பிஸ்னஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஆண்டர்பிரனர்ஸ்க்கு இன்சென்டிவ்ஸ் அண்ட் சப்சிடிஸ் கொடுக்க தான் செய்கிறாங்க. அந்த இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது என்னென்னா, encourage and support entrepreneur, enhance their productivity, motivate entrepreneur. இந்த ரீசனுக்காக இன்சென்டிவ் சப்சிடிஸ் கொடுக்க தான் செய்கிறாங்க. இந்த இன்சென்டிவ்ஸ் சப்சிடிஸ் அண்ட் பவுண்டரிஸ்ன்னு சொல்லிட்டு 2 கன்செஷன்ஸில் இருக்கு. அந்த என்னென்ன கன்செஷன் அப்படின்னா,
சப்சிடிஸ் அண்ட் பவுண்டரிஸ். சப்சிடிஸ் அப்படின்றது லம்சம் அமௌண்டா சப்சிடிஸ் பண்றது. இப்போ விமன் ஆண்டர்பிரனருக்குலாம் கவர்மெண்ட்ல இருந்து 100% லோன்ல 60% கட்டினா போதும், 40% ஃபுல்லா சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்டே இல்லாம. பாரத பிரதமர் லோன் சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் கடை வாங்கணும் அப்படின்னா நம்ம 6 லட்சம் கட்டினா போதும், 4 லட்சம் கட்ட தேவையில்லை. அந்த மாதிரி இருக்குது சப்சிடிஸ். ஃபுல்லா லம்சம் அமௌண்ட் என்ன பண்றாங்க, கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. பவுண்டரிஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு காம்படேட்டிவான ப்ராடக்ட் பண்றவங்க, அதர் கண்ட்ரிக்கு ஈக்குவலா ஃபாரின் இண்டஸ்ட்ரியில இருக்க பிசினஸ் பண்றவங்க, இந்த மாதிரி நேஷனுக்கும் சரி இல்ல ஒரு சொசைட்டிக்கு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து போனஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் எதுக்காக பண்றாங்கன்னா, ஒரு ஆண்டர்பிரனரையுமே டெவலப் பண்றதுக்காக தான் இன்சென்டிவ் அண்ட் சப்சிடிஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாக்கா இருந்தாச்சுன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காகவும், ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்றதுக்காக, ஒரு ஆண்டர்பிரனருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு மேனேஜரிக்கல் ஸ்கில் அண்ட் டெக்னிக்கல் மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ், ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்குரிய ஐடியாஸ், இது எல்லாமே இன்சென்டிவ் அண்ட் சப்சிடிஸா கொடுக்குறாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்ப இளைஞர்களை தொழில ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக கத்துக் கொடுக்கறதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இப்பெல்லாம் இருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்துமே ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இதுக்கெல்லாம் அவங்க இன்சென்டிவ் கொடுத்து அந்த பிசினஸ்க்குரிய நாலேஜையும் தர்றாங்க. நெக்ஸ்ட் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்சென்டிவ். எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட் சால்வ் பண்றதுக்காகவும், இன்கல்குலேட் ரீஜனல் பேரிட்டி இன் டெவலப்மெண்ட். ரீஜனல் வந்து ஒரே மாதிரி ஈவனா இருக்கணும். ஒரு கிராமமும் சரி ஒரு நகரமும் சரி அதுக்கு தகுந்த அது ரெண்டும் டெவலப் ஆகாம நகரம் டெவலப் ஆகிட்டு கிராமம் டெவலப் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராமத்தை டெவலப் பண்றதுக்காகவும் இன்சென்டிவ்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்க தான் செய்யறாங்க. ஒரு ஆண்டர்பிரனரோட காம்படிஷனை ப்ரிப்பேர் பண்றதுக்காகவும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. வெஞ்சர் கேபிட்டல்ல தமிழ்ல துணிகர மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்றது எந்த மாதிரியான நேரத்தில் கொடுப்பாங்கன்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப, ஒரு நியூவா ஒரு ஐடியாவை நல்ல ஒரு நியூ டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ல உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். இந்த கேபிட்டல்ல வந்து ஒரு துணிகரமா ஒரு வணிகத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றத வெஞ்சர் கேபிட்டலுக்குரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா சொல்றோம். இதுல என்ன அப்படின்னா, ஒரு நியூ டெக்னாலஜி, ஒரு நியூ இன்னோவேஷன் ஐடியாஸ்ல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு நாளானாலும் அந்த ரிட்டர்ன் வந்து அதிகமா இருக்கும். வெஞ்சர் கேபிட்டல் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு நல்ல ஐடியா உள்ளவங்க, ஒரு ரேபிட் க்ரோயிங் கம்பெனிஸ், இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிரியேட் பண்றவங்களுக்கு எக்கனாமிக் ஒரு சஃபிசியன்ட் எக்கனாமிக் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல யார் வந்து ஒரு துணிஞ்சு அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அதையுமே வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். செபி வந்து வெஞ்சர் கேபிட்டலுக்கு என்ன ஒரு ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1996ல fund established in the form of company or trust which raises money through loans, donation, issue of securities or units as the case may be, and makes or purpose to make investments in accordance with the regulations அப்படின்னு சொல்லிட்டு வெஞ்சர் ஃபண்டுக்கு ஒரு ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பிசினஸ்க்கு பணம் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப துணிஞ்சு பணம் போடுறாங்க இல்லையா, அதை வந்து வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னு சிம்பிளா சொல்றோம். வெஞ்சர் கேபிட்டல் ஜென்ரலா எப்பெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு நியூ ஐடியா க்ரோ பண்றதுக்கும், ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, ஒரு செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, ஒரு டெவலப்மெண்ட், ஒரு நியூ ப்ராடக்ட் அல்லது ஒரு நியூ சர்வீஸை டெவலப் பண்றதுக்கு, அசஸ் பண்றதுக்கும், ஒரு கம்பெனியோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனுக்கு ஒரு வேல்யூவை ஆட் பண்றதுக்காகவும் இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஜென்ரலா கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. அது கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, லாங் டைம் ஹரிசனா இருக்கும், அது ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், லேக் ஆஃப் லிக்விடிட்டி, அங்கே லிக்விடிட்டி வந்து லேக்காக இருக்கும், ரிஸ்க் அதிகமாக இருக்கும், ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் வந்து அதில் ரொம்ப கஷ்டம்தான், பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இதுக்கு ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீட் மணின்றது ஆரம்பத்தில் போடுற மணி. இதுக்கு அப்ராக்சிமேட்டா 7 to 10 years ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு இருக்கும். ரிஸ்க் வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம் ரிஸ்காக தான் இருக்கும். இதுக்கு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக
R&D அப்படின்றது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ப்ராடக்ட் ஒரு ஐடியாவை இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி ஃபினான்ஸ்டாக இருக்கும். ஸ்டார்ட் அப் வந்து ஒரு சீட் மணி, அதை ஒரு பிஸ்னஸ் போட்டு அதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு அது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது 5 to 9 இயர்ஸில் ரிட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் அப்ராக்சிமேட்லி. இதோட ரிஸ்க்கும் வெரி ஹையாக தான் இருக்கும். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ், அவங்க ரிசர்ச் பண்ண ஆப்ரேஷன்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோடைப்பாக இந்த அமௌண்ட் இருக்கும். த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதோட ரிஸ்க் வந்து இதோட இயர் வந்து 3 to 7 இயர்ஸில் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இதோட ரிஸ்க் ஹையாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறோம், ஒரு மார்க்கெட்டிங் கொண்டு வர்றோம் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு சஃபிஷியன்ட்லி ஒரு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ரிஸ்க் ஃபேக்டர். 3 to 5 இயர்ஸில் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல், அந்த நேரத்தில் ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டாக இருக்கும். தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்றது 1 to 3 இயர்ஸில் அவங்க ப்ராடக்ட் முடிச்சதில் எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. இதோட ரிஸ்க் வந்து மீடியமாக தான் இருக்கும். ஏன்னா குட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் லெவலில் வந்து அதை பப்ளிக் கொண்டு வர ஒரு ஸ்டேஜாக இருக்கும். அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து 1 to 3 இயர்ஸில் அவங்களோட ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது அப்படின்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், தனியால் வணிகம், பார்ட்னர்ஷிப் கூட்டால் வணிகம், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி கூட்டு பங்கு நிறுவனங்கள், கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள், இது எல்லாமே ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்றவங்க என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மற்றும் அந்த ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறது. அவங்க இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அவங்களுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் அவங்க தான் கெட் பண்ணிக்குவாங்க, லாஸ் வந்தாலும் அவங்க தான் கெட் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரே பர்சன் செய்கிறதுனால அவங்களோட எல்லா லைபிலிட்டியும் ஒரு பர்சன் வந்து அவங்களோட லைபிலிட்டியை அவங்க தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ரெஸ்டாரண்ட், ஃபார்ம்ஸ் இதெல்லாம் சோல் ப்ரொப்ரைட்டருக்கு பிஸ்னஸ்க்குரிய எக்ஸாம்பிள்ஸ். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்தது தான் பார்ட்னர்ஷிப் ஒரு 2 or more பர்சன்ஸ் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது. அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரிமெண்ட் வந்து இதில் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீடில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா யாரெல்லாம் பார்ட்னர்ஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராஃபிட் வந்து அதை என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்குவாங்க, அவங்க கேபிட்டல் எவ்வளவு, அவங்க ரிட்டையர் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, அட்மிஷன் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, இல்லை ஒரு பார்ட்னர் டெத் ஆகிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீடில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் போட்டு அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வர்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸை அவங்க ரேஷியோக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். தென் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக அந்த கம்பெனி எடுத்துக்குவாங்க. அந்த கம்பெனிக்கு சீல், சைனிங் அத்தாரிட்டி எல்லாமே இருக்கும். அவங்க அந்த 2 or more பர்சன்ஸ் இதுலையுமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு அந்த பப்ளிக்ல இருந்து ஷேர் இஷ்யூ பண்ணி அவங்க அமௌண்ட் கெட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறது கவர்மெண்ட் அப்ரூவ் மூலமாக, அதாவது இன்கார்பரேஷன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ணுறது வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனின்னு சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்டரி கிடையாது, அதை ரிஜிஸ்டர் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி கண்டிப்பாக இன்கார்பரேட் பண்ணிட்டு தான் பண்ணணும். இன்கார்பரேட் மீன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பண்ணணும். தென் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு 2 or more பர்சன்ஸ் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட பங்குன்னு சொல்லுவாங்க, மெம்பரோட பங்கு மூலதனம், அந்த மெம்பரோட ஷேர்ஸ்ல இருந்து அவங்களுக்குள்ளேயும் புவர் பீப்புளுக்கும் ஃபினான்ஷியலா சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான். தென் ப்ராஜெக்ட் அப்ரைசல் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆண்டர்பிரனர் பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கலாம், என்ன மாதிரி பிளான் இருக்கலாம், அவங்களோட ப்ராஜெக்டை எப்படி ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் அப்ரைசல் பண்ணி பார்க்கறது தான் ப்ராஜெக்ட் அப்ரைசல். இந்த ப்ராஜெக்ட் அப்ரைசல் வந்து ஒரு கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன், அவங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ்ல அவங்க பிஸ்னஸை ரன் பண்ண போறாங்களோ அதை ஃபுல்லா ஒரு கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன், ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்கறது தான் ப்ராஜெக்ட் அப்ரைசல். இந்த ப்ராஜெக்ட் அப்ரைசல் வந்து அவங்களோட காஸ்ட் பெனிஃபிட் என்னது, அவங்களோட காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ், அவங்க எவ்வளோ லீட் பண்ண போறாங்க, அவங்க
இன்வெஸ்ட் பண்ணுற ரிசோர்ஸஸில் அவங்க கமிட் ஆகியிருக்க ரிசோர்ஸஸ்ல இருந்து என்னெல்லாம் காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறது. இது வந்து இன்டர்னல் அப்ரைசல், எக்ஸ்டர்னல் அப்ரைசல்னு சொல்லிட்டு டூ ஸ்டேஜஸாக இருக்குது. என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் ப்ராஜெக்ட் அப்ரைசல்ஸ் இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் அப்ரைசல், டெக்னிக்கல் அப்ரைசல், எக்கனாமிக் அப்ரைசல், எக்காலஜிக்கல் அப்ரைசல், ஃபினான்ஷியல் அப்ரைசல்னு சொல்லிட்டு எல்லா அப்ரைசலும் ப்ராஜெக்டில் நம்ம இந்த ப்ராஜெக்டுக்குரிய அப்ரைசலாக பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது என்ன மாதிரி பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன டெக்னிக்கலை யூஸ் பண்ணணும், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், அதில் சோசியலாக இருக்கிற என்ன நீட்ஸ் இருக்குது, அது என்ன டெக்னிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இன்ஜினியரிங் பிஸ்னஸோ, அக்ரிகல்ச்சரோ, ஃபாரஸ்ட்ரி, ஃபீஸர், ஹெல்த், எஜுகேஷன் அப்படி என்ன மாதிரி பிஸ்னஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கலை அப்ரைசல் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது அவங்க எந்த என்விரான்மெண்ட்டில் அவங்க பிஸ்னஸ் ரன் ஆக போகுது, அந்த என்விரான்மெண்ட்டில் காமனாக என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு, அந்த என்விரான்மெண்ட்டை ஒரு பொல்யூட் பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ் அவங்க பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர் அவங்க எடுக்கணும், என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாத ப்ராடக்டை நம்ம எப்படி கொண்டு வர்றது, இல்லை என்விரான்மெண்டல் இப்போ சாயப்பற்றையோ ஒரு கெமிக்கலோ அப்படி வச்சு நடத்தினாங்கன்னா அப்போ அது வந்து என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிவெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அவங்க ப்ராஜெக்டை அப்ரைசல் பண்ணணும். தென் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸில் அப்படின்ட்டு அவங்க என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு எக்கனாமிக் தேவைப்படும், அதை எப்படி டிட்டர்மைன் பண்றது, அதை எப்படி டெவலப் பண்றது, அந்த இன்வெஸ்டிங்கோட ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ரைசல் பண்ணி பார்ப்பாங்க. தென் ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது அவங்க இன்வெஸ்ட் பண்ற ஃபினான்ஷியல்ல இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு நாள்ல நம்ம கொடுத்த அமௌண்ட் ரிட்டர்ன் வரும், ரெவென்யூ ஜென்ரேஷன் டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அப்ரைசல் பண்ணுவாங்க. தென் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு குட்ஸையோ ஒரு சர்வீஸையோ பப்ளிக்கில் கொண்டு போய் சேர்க்கும் போது எங்கே சேர்க்குறோம், எவ்வளோ சேர்க்குறோம், எப்படி சேர்க்குறோம், என்ன ப்ரைஸஸில் சேர்க்குறோம், நம்மளோட மார்க்கெட்டிங் என்ன, அந்த மார்க்கெட்டிங்லேருந்து நம்ம இன்புட்ஸ் என்ன, அந்த ப்ராஜெக்ட்ஸோட அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு அப்ரைசல் பண்ணுறது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்ரைசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ப்ராஜெக்ட் அப்ரைசல் அண்ட் அனாலிசிஸில் வந்து 2 மெத்தட்ஸில் அனாலிசிஸை ஃபைண்ட் பண்ணுவோம். டிஸ்கவுண்டட் அனாலிசிஸ் அண்ட் அன்டிஸ்கவுண்டட் அனாலிசிஸ். டிஸ்கவுண்டட் அனாலிசிஸில் 3 டைப்ஸ் இருக்குது. பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட். இந்த 3 மெத்தட்லேருந்து டிஸ்கவுண்ட் அனாலிசிஸ் ப்ராஜெக்ட் அப்ரைசல் பண்ணலாம். பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அப்படின்றது பிசிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ப்ராஜெக்ட் என்ன லெவலில் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்குவோம். அடுத்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரெசன்ட் வேல்யூக்கும் பெனிஃபிட் காஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் காஸ்ட்டுக்கும் உள்ள ரேஷியோஸ் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்குவோம். இதே லெஸ் தென் 0 இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடில் வந்து எவ்வளோ டைமிங்கில் ரேட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இதில் ஓகேவாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதர்வைஸ் இந்த ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆகும். தென் அன்டிஸ்கவுண்ட் அனாலிசிஸ் வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அண்ட் பேபேக் பீரியட். பிரேக் ஈவன் அனாலிசிஸ் வந்து எந்த பாயிண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் ஈவனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பண்ணுவோம். பேபேக் பீரியட் மெத்தட் அப்படின்றது நம்ம போட்ட அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கவர் ஆகிற டைமிங் வச்சு அந்த டைம் ஆஃப் லென்த்தை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம 7th யூனிட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இதுலேருந்து என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2001 கேட்ட கொஸ்டின், த வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன் ஆர். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்னோ எக்கனாமிக் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் அனாலிசிஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. செகண்ட் ஸ்டேஜ் இன்புட் அனாலிசிஸ். தேர்ட் ஸ்டேஜ் ஃபெசிலிபிலிட்டி அனாலிசிஸ். 4th ஸ்டேஜ் வந்து ப்ராஜெக்ட் டிசிஷன் அண்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ். இந்த ஸ்டேஜஸ் தான் ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷனோட ஸ்டேஜஸ். த ஃபஸ்ட் நேஷனல் கன்வென்ஷன் ஆஃப் விமன் ஆண்டர்பிரனர்ஸ் ஹோல்ட் அட் நியூ டெல்லியில் நடந்தது. 2002 and 2003 கேட்ட கொஷின், சாஃப்ட் லோன் ஸ்கீம் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் வேர் இனிஷியேட்டட் பை தி IDBI. The entrepreneur who is never ready to introduce changes in his entrepreneur is called ட்ரோன் ஆண்டர்பனர். சோம்பேறியான ஆண்டர்பன் தொழில் முனைவோன்னு சொன்னோம் இல்லையா அவங்க.
PGTR 2003 and 4 கேட்ட கொஷின். Entrepreneurial competence is known as traits. Share capital reduced to own an enterprises by a women entrepreneur is answer 51%. 5 and 6 கேட்ட கொஷின்ஸ். The word entrepreneur has been taken from the French. இந்த பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஃப்ரெஞ்சிலேருந்து வந்த வேர்டு. நம்ம எப்பயுமேவும் ஏதாவது ஒரு வேர்ட் டேக்கன் ஃப்ரம்னாலே லத்தீன் தான் போடுவோம். ஆனால் ஆண்டர்பனர் வேர்டு வந்தது வந்து ஃப்ரெஞ்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Finding the enterprises with high technology involving high risk and having high rewards is called venture capital. Project appraisal is case of proposed project is called ex-ante analysis. 6 and 7 get questions. The quality of true entrepreneur include capacity of assumed risk, technical knowledge and willingness to change, ability of organization administration is the answer. All of these. The list of incentives offered by government includes interest-free loan, transport subsidy, sales tax exemptions. இது எல்லாமே கவர்மெண்ட்டில் இன்சென்டிவ்ஸை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் கிளாசிஃபிகேஷன் இன்க்ளூட்ஸ் quantifiable and non-quantifiable project, sectoral project, techno-economic projects. All of this இதுக்குரிய ஆன்சர். 11 and 12 கேட்ட question. The major function performed by an entrepreneur can be clubbed as risk-bearing, organizing innovations. Fulfilling entrepreneur are those entrepreneur who has characterized very great caution and skepticism in experimenting to make changes in production formulae. இதுக்குரிய ஆன்சர். அவங்க ஃபஃபின் ஆண்டர்பனர் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களோட கேரக்டரிஸை மாற்றிக்க மாட்டாங்க. த காமன் ப்ராப்ளம் என்கவுண்டர்ட் பை விமன் ஆண்டர்பனர்ஸ் ஆர் finance, competition, mobility, scarcity of raw materials, family ties, low risk bearing ability, male dominated society, level of education, of lack of support. All of this is the answer. Equity feature capital seeking investment in new ideas, new companies, new products, new process or new services that offer the potential of high return of investment is called venture capital. இந்த venture capital நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்துட்டே தான் இருக்குது. மாடுலேஷன் தான் வேறையாக இருக்குது, ஆனால் இந்த கொஷின் இது ஆன்சர் வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்றது அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. The form of organization with main features like democratic management, government control, service motive, voluntary organization is answer. இதுக்குரிய ஆன்சர் கோஆப்ரேட்டிவ்ஸ். 14 and 15 கேட்ட கொஷின். வெஞ்சர் கேபிட்டல் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஃபினான்சிங் ஃபார் நியூ டெக்னாலஜி ஹை ரிஸ்க் ப்ராஜெக்ட்ஸ். ப்ராஜெக்ட் அப்ரைசல் இஸ் டன் பை ப்ராஸ்பெக்டிவ் என்டர்பிரனர், கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இதுக்கு ஆல் ஆஃப் திஸ் ஆன்சர். என்டர்பிரனர் ஹூ resist chance are called as dash entrepreneur throne. 17 கேட்ட question. Dash is an analysis of cost and benefit association with a particular project in order to periodic the viability of the project. இதுக்குரிய project appraisal answer. Preparation of business plan or project report is dash function of an entrepreneur, promotional function. 19 கேட்ட question. An entrepreneur who is conceptualizing and preserving is called nascent. Who recognized organization and management of their enterprises as the main function of an entrepreneur, answer Alfred Mossel. DAS is exact analysis, project appraisal. இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின், கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவோட பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே இந்த வீடியோவோட பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். இன்னும் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் யூனிட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னாலும் அந்தக்குரிய லிங்க்கும் டெலகிராமில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.